எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் பத்தி அடிப்படையான விஷயங்கள் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி 3 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கு. ரொம்ப பேசிக்கான எதுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட் வரணும்? அப்புறம் வந்து கம்பெனிஸ் எதுக்குள்ள வராங்க? ஒரு ஷேர்னா என்ன? அத பத்தி ஆல்ரெடி 3 வீடியோ நம்ம சேனல்ஸ்ல இருக்கு. அ புதுசா வரவங்க பார்த்துட்டு வாங்க. ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்டின்னா, அ நிஃப்டினா என்ன? சென்செக்ஸ்னா என்ன? அப்புறம் வந்து எப்படி அத வந்து கால்குலேட் பண்றாங்க? நிஃப்டிய நம்ம அதில இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? மற்றும் அதில இருக்க நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம். சென்செக்ஸ் 600 பாயிண்ட் மேல போச்சு. நிஃப்டி வந்து நியூ ஹைய தொட்டுருச்சு அப்படின்னு. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே தான் வந்தேன். அது என்னன்னே எனக்கு புரியாது. என்னத்த என்னமோ நிஃப்டி அ தேசிய பங்குச் சந்தை மேல போச்சு. சென்செக்ஸ், மும்பை பங்குச் சந்தை கீழ போச்சுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னான்னு சின்ன பிள்ளையிலேருந்து ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா பங்குச் சந்தைய பத்தி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும். மத்தபடி எல்லாத்துக்குமே அது தெரியவே தெரியாது. ஆனா நம்ம சன் நியூஸ்ல, மத்த நியூஸ் சேனல்ல அப்பப்ப பார்த்துட்டே இருப்போம். சரி ஏதோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இப்ப ஷேர் மார்க்கெட்டுக்கு வரவங்க, ஃபர்ஸ்ட்டு இந்த 2 விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட ஒரு அடிப்படைன்னு வச்சுக்கலாம். சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டோட ஒரு தெர்மாமீட்டர் மாரி. அதாவது மார்க்கெட்டோட ஹெல்த்து, அது நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குற ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த சென்செக்ஸும், நிஃப்டியும். இப்ப சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, சென்செக்ஸ்ல வந்து ஒரு 30 கம்பெனி இருக்கும். நிஃப்டியில வந்து 50 கம்பெனி இருக்கும். அது எப்படி என்டையர் மார்க்கெட்ட ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து இப்ப சென்செக்ஸ். சென்செக்ஸ்னா மும்பை பங்குச்சந்தைன்னு அர்த்தம். அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து 1875ஆம் ஆண்டு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இந்தியால ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? இதுல வந்து இந்தியால இருக்க டாப் 30 கம்பெனிஸ் எல்லா செக்டார்ல இருந்துமே ஐடி, அப்புறம் வந்து ஆயில், அப்புறம் மெடிக்கல் இப்படி எல்லா செக்டர்லயுமே இருக்க ஸ் டாப் 30 கம்பெனி வந்து இந்த சென்செக்ஸ்ல இருக்கும். பிஎஸ்சில. சரிங்களா? அந்த டாப் கம்பெனிஸ் மேல போச்சுன்னா, சென்செக்ஸ் மேல போகும். கீழ வந்துச்சுன்னா, சென்செக்ஸ் கீழ வரும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? இப்ப சென்செக்ஸ் 500 பாயிண்ட் மேல போகுது அப்டின்னா, அதுல இருக்க அந்த 30 கம்பெனியுமே அதோட இண்டெக்ஸ் இந்த மாரி மேல போயிருக்கு அப்டின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டி. நிஃப்டி என்னன்னா, இது வந்து என்எஸ்சில வரும். ஓகேங்களா? என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? இது தேசிய பங்குச் சந்தை. இது வந்து 1992ல ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இதுலயுமே அதே கான்செப்ட் தான். பட் இதுல வந்து 50 கம்பெனிஸ் வரும். சேம் சென்செக்ஸ்ல இருக்கிறது பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா மத்த கொஞ்சம் கொஞ்சம் கம்பெனிஸுமே கொஞ்சம் பிராடரா இது செஞ்சிருப்பாங்க. சென்செக்ஸ் வந்து ஒரு 30 கம்பெனிஸ மட்டும் வச்சு ம அதோட இண்டெக்ஸ் வந்து மேல போகுமா, கீழ போகுமான்னு பார்க்குறது. நிஃப்டி வந்து இன்னும் கொஞ்சம் பிராடரா கம்பெனியோட பெர்ஃபார்ம் எப்படி பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நிஃப்டி. நிஃப்டி வந்து 50 கம்பெனிஸ் இருக்கும் நிஃப்டில. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம்? நிஃப்டினா என்ன? சென்செக்ஸ்னா என்ன? நிஃப்டில வந்து 50 கம்பெனி இருக்கும். சென்செக்ஸ்ல 30 கம்பெனி இருக்கும். இது மும்பை பங்குச்சந்தை. இது வந்து தேசிய பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்ப அடுத்து வந்து என்ன பார்க்கலாம்? அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இத எப்படி கால்குலேட் பண்றாங்க? ஓகே. நிஃப்டில கம்பெனிஸ் இருக்கு. சென்செக்ஸ்ல கம்பெனிஸ் இருக்கு. இந்த வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றாங்க? ஓகே. ஒரு கம்பெனி வச்சு நிஃப்டி வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 20,000ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு. ரிலையன்ஸ் வெயிட்டேஜ் ஒரு 10%ன்னா, ரிலையன்ஸ் ஷேர் ஒரு 2% இன்கிரீஸ் ஆனா கூட, நிஃப்டில அதோட இம்பாக்ட் 0.2%. அதாவது 20,000லேருந்து 20,040. அப்ப அந்த 40 பாயிண்ட் வந்து ரிலையன்ஸ் வந்து 2% போனா, அந்த 40 பாயிண்ட் மேல போகும். அதே இது அந்த ஏதாவது சின்ன கம்பெனியா இருந்துச்சுன்னா, அதோட வெயிட்டேஜ்க்கு தகுந்த மாரி தான் மேலேயோ இல்ல கீழயோ போகும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப அப்போலோ ஹாஸ்பிட்டலோட வெயிட்டேஜ் வந்து உதாரணத்துக்கு ஒரு 0.7% வச்சுக்கோங்க. அது 5% மேல போனாலுமே ஒரு 10 டூ 20% தான் மேலேயோ, கீழேயோ போகும். ஸோ இதுதான் வந்து ம் அதோட வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி தான் நிஃப்டியோ, சென்செக்ஸோ மேல போகும். இல்லன்னா கீழ வரும். இது நெறைய பேத்துக்கு தெரியாது. அடிப்படையில இது புரிஞ்சுக்கவே கொஞ்சம் எனக்கே ரொம்ப நாளாச்சு. ஸோ இது தெரிஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம் அவசியம். அடுத்து வந்து இந்த இப்ப நிஃப்டிலயும், சென்செக்ஸ்லயும் இருக்க கம்பெனிஸ் வந்து மாறுமா? மாறாதான்னு யோசிக்கிறீங்களா? இது கண்டிப்பா மாறுங்க. ஏன்னா, இப்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வேற கம்பெனிஸ் இருந்திருக்கும். இப்ப வேற கம்பெனிஸ் இருந்திருக்கும். ஏன்னா, ஒவ்வொரு செக்டாரும் ஒவ்வொரு காலகட்டத்தில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும்.
சரிங்களா? அதனால என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ, அது வந்து நிஃப்டிலயும், சென்செக்ஸ்லயும் ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சம் புவரா பெர்ஃபார்ம் பண்றது வந்து நிஃப்டிலயும், சென்செக்ஸ்லயும் ரிமூவ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து நார்மலா இருந்து அது நிஃப்டிலயோ, இல்ல சென்செக்ஸ்லயோ ஆட் ஆச்சு அப்டின்னா, அது வந்து கம்பெனிக்கு கிடைக்கிற ஒரு பூஸ்ட் மாரி. நிஃப்டில ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, அது ஒரு எக்ஸ்ட்ரா பெருமை மாரி. ஏன்னா, நிஃப்டி வந்து ஓவரால் நம்ம இந்தியாவோட மார்க்கெட்டோடயே நிஃப்டியும் சரி, சென்செக்ஸ் சரி ஓவரால் இந்தியாவோட மார்க்கெட்டோட ஒரு இண்டிகேட்டர் மாரி. ஸோ, அதில ஆட் பண்றது அந்த கம்பெனிக்கு ஒரு வேல்யூ. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பார்த்துட்டோம். நிஃப்டினா என்ன? சென்செக்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதில இருக்க கம்பெனிஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பார்த்தாச்சு. இப்ப அடுத்து பார்க்குறது வந்து, இப்ப நம்ம டைரக்ட்டா நம்ம நிஃப்டிய வாங்க முடியுமா? அப்படின்னு யோசிப்பாங்க. நிஃப்டிய டைரக்ட்டா கூட வாங்கலாம். அது எப்படி வாங்க முடியும்னா, நிஃப்டி பீஸ்ன்னு இருக்கு. அதாவது ஆ ஈக்விட்டி ட்ரேட் ஃபண்ட் இடிஎஃப்ன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இது வந்து சாதாரணமா நம்ம ஷேர் வாங்கி விப்போங்கல்ல, அதே மாரியே நீங்க போய் உங்களோட புரோக்கர் ஆப்ல நிஃப்டி பீஸ்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, அதுவுமே ஒரு ஷேர் மாரி வரும். அந்த ஷேர் என்ன அப்டின்னா, அந்த ஷேர் டைரக்ட்டா இந்த ஷேரோட வேல்யூ வந்து அப்படியே அந்த நிஃப்டில இருக்க 50 கம்பெனிஸ் மேலயுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப நீங்க ஒரு ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, அந்த ரூ. 1000 அந்த நிஃப்டியோட வெயிட்டேஜ்க்கு தகுந்த மாரி அந்த 50 கம்பெனிலயும் இன்வெஸ்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிஃப்டி மேல போம்போது, உங்களோட அந்த நிஃப்டி பி வேல்யூவுமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேனே. நான் வந்து 18, 19 அந்த டைம்ல வந்து அப்பதான் மார்க்கெட்னா என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து நிஃப்டி வந்து நிஃப்டி பீஸ் வந்து 170 அந்த மாரி வேல்யூ இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா 200, 240க்கு மேல இப்ப சரியா எக்ஸாக்ட்டா வேல்யூ தெர்ல. அந்த மாரி வேல்யூ போயிருச்சு. ஸோ இது நிஃப்டி பீஸ் வந்து ஒரு ரொம்ப ரிஸ்க் இல்லாம ஒரு நார்மலான ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்றது. சரிங்களா? எனக்கு ரிஸ்கே வேணாம். நான் ஜஸ்ட் வந்து நிஃப்டில இந்தியாவோட மார்க்கெட்ல டைரக்ட்டா நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்டின்றவங்களுக்கு வந்து லாங் டேர்ம்க்கு ஒரு நல்ல யூஸ். ரொம்ப ரிஸ்க் வேணாம். நிஃப்டி மேல போனா எனக்கு ஷேர் ஓட ப்ராஃபிட் வரட்டும் அப்டின்னு நெனைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல யூஸ். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நிஃப்டி பீஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுல நீங்க டைரக்ட்டா போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி நிஃப்டி பீஸ் மாரியே நிஃப்டி ஜூனியர் பீஸ்ன்னு இருக்கு. அதாவது நெக்ஸ்ட் நிஃப்டின்னு இருக்கு. மிட் கேப் இருக்கு. இந்த மாரி நெறையா இருக்கு. அதெல்லாம் நம்ம வரப்போற வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஆ வேற என்ன இத பத்தி பார்க்கலாம்? ம். இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்தோம்? சென்செக்ஸ்னா என்ன? நிஃப்டினா என்ன? இண்டெக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க? நிஃப்டி பீஸ்னா என்ன? அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அந்த மாரியெல்லாம் பார்த்தோம். ஆ ஷேர் மார்க்கெட்னாவே டெய்லி ட்ரேட் மட்டும் இல்லங்க. அதாவது ஆப்ஷன்ஸு, எஃப்&ஓ அது மட்டும் இல்ல. இந்த மாரி எதுவுமே தெரியல எனக்கு ஷேர பத்தி தெரியல. எதுவுமே தெரியல. ஆனா நான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கணும்னு நெனைச்சா கூட, நீங்க வெறும் நிஃப்டி பீஸ மட்டும் கூட வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டே போலாம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 20, 30 வருஷத்துல அது கண்டிப்பா மேல தான் போகும். இதுல ஏன் ரிஸ்க் கம்மின்னு சொல்றேன் அப்டின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இது அந்த நிஃப்டிய வந்து கன்டினியூஸா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. எது டாப் 50 கம்பெனிஸோ, அது மட்டும் தான் நிஃப்டில இருக்கும். எது டாப் 30 கம்பெனிஸோ அது மட்டும் தான் சென்செக்ஸ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ, அதனால இது 2லயுமே இன்வெஸ்ட் பண்றது வந்து மேக்ஸிமம் இப்போ ஒரு கம்பெனி புவரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, அடுத்த 6 மாசத்துல அவங்களே ரிமூவ் பண்ணிருவாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே இது பண்ணிருவாங்க. ஆனா, இன்னொரு ஒரு ஃபேக்டர் என்னன்னா, எல்லா வருஷமுமே நமக்கு வந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவ்ல தான் முடியும்னு அர்த்தம் கிடையாது. சம்டைம் நிஃப்டி வந்து நல்லா ஒரு 10%, 15% நல்லா ரிட்டர்ன் குடுத்துருக்கலாம். சம்டைம் ஒரு 5% ரிட்டர்ன் குடுத்துருக்கலாம். அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவராலா கன்சிஸ்டன்ட்டா ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன் ஒரு நார்மல் எஃப்டி, ஆர்டியை விட ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா ஷேர் மார்க்கெட் குடுக்கும். நீங்க நிஃப்டில இண்டெக்ஸ் பண்றது ஒரு இந்தியாவோட குரோத் மேலே இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி சாரி. அதனால கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் மிச்சம் இருக்கவங்க, அதுல கன்டினியூஸா தொடர்ந்து நிஃப்டி இல்லாட்டி சென்செக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல அமௌண்ட் குடுக்கும். இல்ல எனக்கு நல்லா இன்னும் எனக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் பத்தாது. எனக்கு இன்னுமே நல்லா வேணும் அப்டின்றவங்க, ஒவ்வொரு ஷேர பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அதோட ஃபியூச்சர் வளர்ச்சி எப்டி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு, அத பத்தி பார்த்து அந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்டி எனக்கு ஷேர் மார்க்கெட் கம்பெனிஸ் பத்திலாம் எதுவுமே தெரியாது. ஆனா ஷேர் மார்க்கெட்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல முதலீடு வரணும்னு நெனைக்கிறவங்க, இந்த நிஃப்டினா என்ன? இண்டெக்ஸ்னா என்ன? இண்டெக்ஸ் ஃபண்டெல்லாம் எப்படி இருக்கு? அதே மாரி வந்து இண்டெக்ஸ மட்டுமே வச்சு இது பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு. அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அப்படின்லாம் வரப்போற வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, இப்ப ரீசென்ட்டா ஷேர் மார்க்கெட் பத்தி வரணும்னு நெனைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, மத்தவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவ குடுங்க. ஏதாவது குறைகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. போக போக நான் திருத்திக்கிட்டு அத சரி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல கன்டென்ட் குடுக்க ட்ரை பண்றேன். நன்றி.